வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு 2 இணைகரங்கள் ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த படத்தில் பாருங்க, 2 இணைகரத்தை ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கூட்டு வடிவம் இருக்கு. இதனுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, புக்கில் நமக்கு இந்த கோடு நடுவில் ஒரு கோடு போடுங்க, இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு புரியுறதுக்காக நான் போட்டிருக்கேன். சரியா? நம்மளால இந்த கோடை போடணும், நான் போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இங்க 8 சென்டிமீட்டர் இருக்கா? அப்ப இங்கே எவ்வளவுதான் இருக்கும்? 8 சென்டிமீட்டர் இருக்கும். இங்கே எவ்வளவுதான் இருக்கும்? 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இது இணைகரம். 2 இணைகரத்தை ஒண்ணா வச்சிருக்காங்க. இணைகரத்தோட பரப்புக்கு ஃபார்முலா என்ன? அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கம் இன்டு உயரம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல 6 சென்டிமீட்டருக்கு, அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் உள்ள உயரம் 6 சென்டிமீட்டர். நம்ம இந்த இடத்துல பண்ணாலும் எவ்வளவுதான் இருக்கும்? 6 தான் இருக்கும். பாருங்க, இந்த நீளம் எவ்வளவுதான் இருக்கும்? 6 தான் இருக்கும். அப்போ இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் உயரம். இது இங்க 3 இருக்கும், இங்க 3 இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். இணைகரத்தின் என்னென்ன கண்டுபிடிக்க போறோம்? இணைகரத்தின் அடிப்பக்கம் எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? அடிப்பக்கத்தை பேஸ் பீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போமா? பி. 8 சென்டிமீட்டர். உயரத்தை எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? ஹச்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போமா? எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த கூட்டு வடிவத்தோட பரப்பை நம்ம கண்டுபிடிங்க. therefore கூட்டு வடிவத்தின் பரப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. பாருங்க, இதுல எத்தனை இணைகரம் இருக்கு? 2 இணைகரம் இருக்கா? அதனால 2 போட்டுக்கலாம். 2 பெருக்கல் இணைகரத்தின் பரப்பு. ஒரு இணைகரத்தோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டு அதை எதை கொண்டு பெருக்கிட்டா போதும்? 2 கொண்டு பெருக்கிட்டா போதும். 2 பெருக்கல் இணைகரத்தின் பரப்புனாலும் பரப்பளவுனாலும் 2 ஒன்று தான். சரியா? பரப்பளவு ரெண்டுமே ஒன்று தான். என்ன பரப்பளவுன்னு எழுதிங்க, பரப்பளவு. சரியா? 2 இணைகரம் இருக்கு. அப்ப 2 பெருக்கல் இணைகரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 2 பெருக்கல் இணைகரத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கத்தை பீன்ற எழுத கொண்டு குறிப்போம், உயரத்தை ஹச்ன்ற எழுத கொண்டு குறிப்போம். சரியா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 2 பெருக்கல் பி. அடிப்பக்கம் எவ்வளவு? 8. உயரம் எவ்வளவு? ஹச் 3. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிட்டா நமக்கு தேவையான பரப்பு கிடைச்சிரும். பெருக்கிடலாமா? ஈக்குவல் டு பாருங்க, 2 16. 16 3 48. அப்போ 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? அவங்க கொடுத்துருந்த கூட்டு வடிவத்தோட பரப்பளவு எவ்வளவு? 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.